வரலாறு எப்போதெல்லாம் திரும்புகிறதோ அப்போதெல்லாம் அந்த வரலாற்றை திரும்ப வைத்தவர் நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அரசிலும் சரி, சினிமாவிலும் சரி, அசைக்க முடியாத ஆளுமையாக, வலிமையான ஒரு காந்த சக்தியாக இருந்தவர் புரட்சி தலைவர். விஜய் நடத்திய மதுரை மாநாட்டில் முகப்பு தோற்றத்தில் 1967 மற்றும் 1977, இப்பொழுது 2026 வரலாறு திரும்புகிறது என்று கட்டவுட் வைத்து புரட்சி தலைவர் பேனரை வைத்திருந்தார். புரட்சி தலைவர் படத்தை போடாமல் யாரும் இங்கு எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு உதாரணமாக இந்த போட்டோக்கள் அமைந்திருந்தது. விஜய் தனது கொள்கை தலைவர்களாக கர்ம வீரர் காமராஜர், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், தந்தை பெரியார், வேலு நாச்சியார் ஆகிய படங்களை வைத்து வழிநடத்தி வருகிறார். ஆனால் புரட்சி தலைவர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்க அவர் மனம் ஏனோ விரும்பவில்லை. கொள்கைகளுக்கு எல்லாம் கொள்கையாக திகழ்ந்தது புரட்சி தலைவர்களின் பாடல்களும் அவர் சொன்ன தத்துவங்களும். அவர் சொன்ன அரசியல் வழிகாட்டியும் விஜய்க்கு அது ஏனோ எட்டாமல் போனது ஆச்சரியம்தான். 1976 அறிஞர் அண்ணா ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்பட்டவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தேர்தல் செலவுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று அண்ணாவிடம் கேட்க, அண்ணா சொன்னார், பணமெல்லாம் வேண்டாம், உன் திருமுகத்தை மக்களிடம் காட்டிவிட்டு மட்டும் போ, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. அதே போல ஆஸ்பத்திரியில் குண்டடிப்பட்டு கிடந்த பொழுது கட்டு காயங்களோடு அவரை போட்டோ எடுத்து தமிழகமெங்கும் அந்த போட்டோவை ஒட்டி தேர்தலில் முதல்வராக அமர்ந்தவர் அறிஞர் அண்ணா. அந்த நன்றியை மறக்காமல் ஆட்சி அமைப்பதற்கு எந்தெந்த துறைக்கு யாரை அமைச்சராக்கலாம் என்ற கேட்டதற்கு எம்ஜிஆருக்கு லிஸ்ட் அனுப்பி அவரிடம் அனுமதி கேட்டவர் அண்ணா. அப்படி நன்றி மறவாமல் இருந்ததால் அறிஞர் அண்ணா இன்றும் போற்றப்பட்டு வருகிறார். 1967 சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 4 அன்று நடைபெற்றது. தமிழகத்திற்கு 4வது சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் அரிசி பஞ்சம், குடிநீர் பிரச்சனை, விலைவாசி உயர்வு, இப்படி பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருந்தது. ஐயையோ பொன்னம்மா, அரிசி விலை என்னம்மா என்று கேட்பது போல் அறிஞர் அண்ணா மேடையில் பேசினார். எம்ஜிஆரின் திருமுகம் வெற்றிக்கு வழிவகுத்து கொடுத்தது. அந்த தேர்தலை நடிகர் விஜய் ஒப்பிட்டு பேசுகிறார். இது எந்த அளவுக்கு ஒத்துப்போகும் என்று வரும் காலத்தில் தெரியும். 1977 வருடத்தில் நடந்த சட்டமன்ற 6வது தேர்தலில் மக்கள் திலகம் மாபெரும் வெற்றி வகை சூடினார். அவருக்கு அன்றைய ஆட்சியாளர்கள் கொடுத்த தொல்லைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. விஜய் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவர் அல்ல. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தை கூட சுதந்திரமாக எடுத்து வெளியில் விட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருந்தது. அன்றைய ஆட்சியாளர்கள் எப்படியும் எம்ஜிஆரை ஒழித்து கட்டுவது என்று பல முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அவரை எம்ஜிஆர் தான் ஒழித்து கட்டினாரை தவிர அவர்களால் எம்ஜிஆரை தொடக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு மாபெரும் சக்தியாக எம்ஜிஆர் இருந்தார். இந்த வரலாறை விஜய் உதாரணம் காட்டுவது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என்று தெரியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் விஜயிடம் நாம் ஒரு சில கேள்வியை எழுப்புகிறோம். எம்ஜிஆர் அள்ளி கொடுத்தது போல விஜய் கிள்ளியாவது கொடுத்திருக்கிறாரா? எம்ஜிஆர் திரைப்படங்கள் மூலம் தனது கொள்கைகளையும் தான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாடோடி மன்னன் படத்தின் மூலம் மக்களுக்கு தெளிவாக விளக்குகிறார். அப்படி ஏதாவது ஒரு படத்தில் விஜய் சொல்லி இருக்கிறாரா? எம்ஜிஆர் தனது ஆசானாக, குருவாக அறிஞர் அண்ணாவை ஏற்றுக்கொண்டு அவர் புகழ் பாடி தன் படங்களில் அவருக்கு பெருமை சேர்த்தார். விஜய் எப்போதாவது தன் படத்தில் எம்ஜிஆரை பற்றி சொல்லி இருக்கிறாரா? வளரும்போது நான் ரஜினி ரசிகன் என்று சொல்லிக்கொண்டுதான் வளர்ந்தாரே தவிர எம்ஜிஆருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் மழை வெள்ளம் வந்தபோதும், குடிசைகளில் தீப்பிடித்த போதும் ஓடோடி சென்று அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் விஜய் துப்புரவு பணியாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு, வேலை நிரந்தரம் கேட்டு போராடிய பொழுது பனையூர் அலுவலகத்திற்கு வர சொல்லி அவர்களை சந்தித்தவர். இவர் எப்படி எம்ஜிஆரோடு ஒப்பிட முடியும்? அண்ணா திமுகவை ஊழல்வாதி கட்சிகள், அதனால்தான் பிஜேபியுடன் உறவு வைத்துக்கொண்டு ஓட்டு கேட்க வருகிறார் என்று விஜய் குறிப்பிடுகிறார். ஒருவேளை நாளை முதல்வராக விஜய் வந்துவிட்டால் தமிழ்நாட்டில் நலனுக்காக எங்கே போய் நிற்பார்? டெல்லியில் பிஜேபியிடம் தானே கை கட்டி கொண்டு இருப்பார். அதனால் பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி தேர்தல் வைத்து கொண்டால் மட்டும் அது ஊழல்வாதி கட்சி ஆகிவிடாது தம்பி விஜய். எனவே விஜய் அதிமுகவை விமர்சிக்காமல், எம்ஜிஆர் படத்தை ஓட்டுக்காக போடாமல் அவரையும் ஒரு கொள்கை தலைவராக, 6வது தலைவராக சேர்த்து கொண்டு கட்சி நடத்தினால் ஒருவேளை எம்ஜிஆர் ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவார்கள். இல்லையென்றால் இப்படி இரட்டை வேடம் போட்டு மக்களை ஏமாற்ற நினைப்பது விஜய்க்கு ஏமாற்றமாகவே முடியும். எம்ஜிஆர் தொண்டர்கள் எப்பொழுதும் எம்ஜிஆரை கொண்டாடுபவர்கள். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிக்கு ஓட்டு போடுவார்கள் தவிர திமுகவை திட்டிவிட்டால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று எண்ணுவது 2026 தேர்தலில் காணலாம்.
எப்பொழுதெல்லாம் வரலாறு திரும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் புரட்சித் தலைவர் ஞாபகம் விஜய்க்கு மட்டுமல்ல பிஜேபிக்கும் வருகிறது, மற்ற எல்லா கட்சிகளுக்கும் வருகிறது. எனவே வரலாற்று நாயகன் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் முக்கிய அரசியல் சக்தியாக இன்னும் நூற்றாண்டுகளுக்கு திகழ்வார். அவருடைய கொடை உள்ளம் பேசப்படும். அவர் ஏழை எளியவர்கள் செய்த நன்மைகள் பேசப்படும். அவர் ஏழைகள் மீது காட்டிய அந்த அன்பு பேசப்படும். எம்ஜிஆர் இல்லாமல் இங்கு யாரும் வெற்றி பெற முடியாது என்பதை காட்டுகிறது.